எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சேரீக்கு ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சேரீ ஃபால்ஸ் வைக்கும் போதெல்லாம் சுருக்கு வருது, சுருக்கு இல்லாமல் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஃபால்ஸில் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்குங்க. சேரீ ஒத்தையை பிரிச்சுக்குங்க. பிரிச்சாச்சுங்க. இது உள் முந்தி, அது வெளிப்பக்கம், இது உள் பக்கம். இந்த பக்கத்துக்கு கீழே தான் இப்போ நம்ம ஃபால்ஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சுக்கலாம். கிராஸ் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்படி நூறு இழுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராஸ் எல்லாம் வெட்டிக்கலாம். தெரியுதுங்களா? அந்த நூல் வந்த இடம்லாம் அதுக்கு நேராக வெட்டிக்கலாம். சில ப்ளவுஸில் வந்து ஸ்ட்ரெயிட் நல்லா தெரியுங்க, சில சிந்தட்டிக் ப்ளவுஸ்லாம் தெரியாது. அதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சின்னதாக உருட்டி ஓரம் அடிச்சிருங்க. அடித்துணியை லைட்டாக இழுத்துட்டு மேல் துணியை சும்மா மடிச்சிங்க போகும். அப்போ சுருக்கு இல்லாமல் ஃபினிஷிங்காக வரும். இடது கை ஆள்காட்டு வர்றால நல்லா உள்ளே இழுத்துட்டு மேல் துணியை அப்படியே மடிச்சுட்டிங்கன்னா போகும். சிலர் வந்து கீழ் துணியை இழுக்காமல் மேலே மட்டும் அடிச்சுட்டு வருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எச்சாயிரும். இப்போ ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஜான் நகர்த்தி வச்சுங்க. கீழே கார்னர்லேருந்து ஒரு 2 ஜான் அளவுக்கு நகர்த்திங்க. இப்போ அதுக்கு நேரம் ஃபால்ஸ் வச்சா போதும். கரையை பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துட்டு இருக்குதா? சில கரைகள் வந்து ஒரு மாதிரி சுருக்காக இருக்கிற மாதிரி இழுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி சேரீகள்லாம் வந்து நல்லா இழுத்தபடி அடிக்கணும். கரையை கரையெல்லாம் எப்படி இழுத்துட்டு சேரீ கரையை இழுத்துட்டு அடிச்சிங்கனாக்க ஃபினிஷிங்காக வரும். உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துட்டு அந்த உள்பக்கம் வந்து உள்ளே வர மாதிரி வச்சுங்க. மடிச்சு விட்டுங்க. மடிச்சுட்டு தைக்க ஆரம்பிங்க. அந்த கரையும் ஃபால்ஸு கரையும் ஈவனாக வச்சுட்டு அடிங்க. அடிக்கும் போது அந்த சேரீயோட கரை இருக்குதுங்களா, அதை நல்லா இழுத்த மாதிரி இழுத்துக்கிட்டு மேலே ஃபால்ஸை வந்து இழுக்காமல் அப்படியே மேலே வச்சு சும்மா வைங்க போதும். வச்சுட்டு 2 நேரம் அடிச்சுட்டு வாங்க. ஏன் இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இழுத்தோம்னா தான் அந்த சுருக்கெல்லாம் வருங்க. மேல் பக்கம் மடிக்கும் போது சுருக்கெல்லாம் வரும். இதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. ஒரு கையால் சேரீ கரையை நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டே வந்துருக்கிறேன். அதேமாதிரி சேரீ கரையை டைட்டாக இழுத்துக்கிட்டு மேலே ஃபால்ஸை அப்படி லேசாக வச்சு இழுக்காமல், ஃபால்ஸ் இழுக்காமல் லேசாக அடிச்சுட்டு வந்தாக்க மேல் பக்கம் வந்து சுருக்கு இல்லாமல் வருங்க. சில சேரீகளில் வந்து கரை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அதுக்கு நம்ம வந்து அப்படியே அடிச்சு வந்தால் மேலே சுருக்கம் வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா கீழே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளீட்டாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து நான் இழுத்து மட்டும் தான் அடிக்கிறேங்க. சின்னதாக மடிச்சுட்டு தச்சு அரைக்கிறேங்க. கீழே தச்சாச்சு. ஒரு சிலர் வந்து மேலே வந்து ஹெம் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஹெம் பண்ணுறவங்களுக்கு மடித்து லாங் ஸ்டிச்சாக போட்டுக்குங்க. சிலர் வந்து தையலே போட்டுக்கலாம், மிஷின் தையலே போட்டுக்கலாங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மடிச்சுட்டு கொனையில் தையலே போட்டுக்கலாம்.
அதில் ஸ்ட்ரைட் பார்த்துக்குங்க. ஃபால்ஸ் வந்து கிராஸாக வைக்காமல் சேரீக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. ஃபோல்டு பண்ணிக்கங்க. அப்படி உள்ள வெளியே மாற்றாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக வருதான் பார்த்துங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கீழே வந்து சேரீ கரையை இழுத்து அடித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேரீயும் இழுக்கக்கூடாது, ஃபால்ஸும் இழுக்கக்கூடாது, ரெண்டும் ஈவனாக வச்சு அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வாங்க. சேரீ நல்லா மட்டமாக வச்சுங்க. ஃபால்ஸையும் மட்டமாக வச்சுட்டு தான் வரும். இப்படி தேவைப்படும் இடத்துல சின்னதாக சுருக்கு வச்சுக்கலாம் மடிப்பு. அந்த ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்ட்ரைட் ரொம்ப தாண்டி போகுது, கிராஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ப்ளீட் கொடுத்துங்க. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ப்ளீட் கொடுத்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது சுருக்கு இல்லாமல் இருக்குங்க சேரீ. சில சேரீகளுக்கு வந்து கீழே இழுத்து கொடுக்காமல் மடிப்போம். கரை இழுக்காமல் போகுது. அந்த சேரீ பார்த்திங்கன்னா மேலே அடிக்கும் போது சேரீ வந்து பெருசாக இருக்கும், ஃபால்ஸ் வந்து பத்தாமல் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கிராஸாக போயிடும். அப்போ ஃபால்ஸ் வந்து செட் ஆகாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம கீழே இழுத்து அடிச்சுக்கிட்டோம்னாக்க மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்க இந்த மாதிரி ஃப்ளீட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா சின்னதாக கொடுத்தா போகிறோம் ஃப்ளீட்டு. ஃபால்ஸ் எந்தெந்த இடத்துல லூஸாக தெரியுதோ அதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 ஜான் 3 ஜான் அளவுக்கு நகர்த்தி கொடுத்தா போதும். கொஞ்சம் லூஸ் தெரியுங்களா, அந்த லூஸ் கிட்ட மட்டும் சின்ன ஃப்ளீட்டாக கொடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியுதுங்களா, ஃப்ளீட்டு தேவைப்படலங்கிறது நல்லா அந்த செட் பண்ணும்போது தெரியும். இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஃப்ளீட் கொடுங்க. ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் அடிச்சிடலாம். இதே ஹெம் பண்ணுறதா இருந்தாக்க கொனையில் தையல் ஓட்டாமல் கொஞ்சம் உள்ள தள்ளி லாங் ஸ்டிச்சாக போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு ஹெம் பண்ணிவிட்டு அந்த லாங் தையலை பிரிச்சிடலாம். இது வந்து நம்ம தையல் ஓட்டி காட்டிக்கிறோம் பாருங்கள். சின்ன சின்ன ஃப்ளீட்டாக தூரமாக தான் வந்திருக்குது, ரொம்ப பக்கமாக இல்லை. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுருக்கே இருக்காது சாரியில், ஃபினிஷிங்காக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி அடிச்சிங்கன்னா தான் சேரீ கட்டும்போது சுருக்கு இல்லாமல் தொங்கும் கீழே. இல்லைன்னா ஒரு மாதிரி ஃப்ளீட்டாக ஒரு மாதிரி இருக்கும், சேரீலாம் பரண்டுட்ருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.